ஆப்ஷன் ஷா படத்துல நம்ம மொட்டன ராக்கும் சரி, ராக்கி படத்துல நம்ம சில்வஸ்டர் ஸ்டோலனும் சரி, அவங்களோட மார்னிங் ரொட்டீன்ல முட்டையை பச்சையா உடைச்சு குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட்டா காமிச்சிருப்பாங்க. முட்டையை சும்மா சாப்பிட்டாலே அதுல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். அப்ப நம்ம அதை பச்சையா குடிச்சோம்னா நமக்கு நிறைய கூடுதல் சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த பயனும் இல்லை. ஏன்னா பச்சை முட்டையில சால்மோனிலா அப்படிங்கிற மாதிரி நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். இது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பாய்சன் பண்ணி விடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம முட்டையை பல பேர் சாப்பிட்றதே அதுல இருக்கக்கூடிய புரோட்டீனுக்காக தான். அந்த புரோட்டீன் நம்ம அந்த முட்டையை சமைச்சு சாப்பிடும்போது 90% நம்ம உடம்பால அப்சர்வ் பண்ணப்படும். ஆனா இதுவே பச்சையா சாப்பிட்டோம் அப்படின்னா வெறும் 50-60% தான் அப்சர்வ் ஆகும். அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பச்சை முட்டையில அவிடின் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட புரோட்டீன் இருக்கும். இந்த புரோட்டீன் நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியமான பயோட்டின் அப்படிங்கிற விட்டமினை அப்சர்வ் பண்ண விடாம பண்ணிடும். இது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது. அந்த மாதிரி முட்டையை பச்சையா தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு பயோட்டின் டிஃபிஷியன்சி அது கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இதனால பச்சை முட்டையை சாப்பிட்றது அப்படிங்கிறது சேஃபஸ்டான ஒரு விஷயமும் கிடையாது. அதனால உங்களுக்கு எந்த கூடுதல் சத்துக்களும் கிடைக்க போறது கிடையாது. முட்டையை சமைச்சு சாப்பிட்றது தான் அதுல இருக்க எல்லா நியூட்ரிஷன்ஸையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு சிறந்த வழி. இந்த மாதிரி படத்துல இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஆர்வ கோளாறுத்தனமா உங்க ஃப்ரெண்ட் இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல மாப்ள, எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க.